எம்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுக பொதுக்குழுவானது நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த பொதுக்குழுவுல அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா, ஏதேனும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமான்னு பார்த்தோம். ஆனா அதற்கான எந்த ஒரு தீர்மானமும் அங்க இல்லை. கூட்டணி முடிவை தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து உரிமையும் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் சொல்றதாங்க நடக்கும். சிவி சண்முகம் எல்லாம் மாட்டிக்கிட்டார், லாக் ஆயிட்டார். அவர் சும்மா நடிக்கிறார், என்னவோ பேசி போலியா பொய்யா நடிக்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தெற்குல ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாங்க. ஜெயலலிதா மேயர் வந்த பிறகு மாவட்டத்துக்கே ஜாதி பேரை வச்சாங்க. எம்ஜிஆர் கருத்தை தூக்கி போட்டுக்கிட்டு. அது ஜெயலலிதாவுக்கு அதிமுக, இது எடப்பாடிக்கு அதிமுக. எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்ப ஒற்றை தலைமையா கொடுத்துட்டீங்க அவர்கிட்ட. நான் தான் 8 வருஷமா சொல்றேன், கவுண்டர் பண்ணுவாரு. கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி மக்கள் தலைவர் அவரை முயற்சி பண்ணுவார், நடக்காது. அது வேற விஷயம். அவர் முயற்சி பண்ணுவார்ல. அப்போ இவர் பாராளுமன்றம் சட்டமன்றம்னு இன்னைக்கு வியாக்கியானம் பண்றாரு. நான் எடப்பாடி பழனிசாமி ஐயாட்ட கேட்கிறேன். அப்புறம் சிவி சண்முகம் நண்பர்கிட்ட, பங்காளிகள் பகையாளிகள் நாம் மோதுவோம், கருத்தியல்ல மோதுவோம். சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர், வாங்க வாங்க ஐயா வாங்க. கருத்து கணிப்பு ஊடகத்துல பேசுறதெல்லாம் தப்புங்கிறீங்க ஐயா, உங்க கருத்துயா ஐயா. நடந்த விஷயத்தை நீங்க மூடி மறைக்க முடியாது. பெருச்சாலிய வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி தலைகீழ கட்டி தொங்க போட்டு கருத்தியல்ல உங்க பலகீனத்தை அடிச்சு நொறுக்குவோம். சிபி சண்முகம் அவர்களே, கருத்து கணிப்பை நானும் ஏத்துக்கல. அது இன்னைக்கு உள்ளது, தேர்தல் நேரத்துல வேற மாதிரி இருக்கும். அது வேற, இன்னும் 100 நாள் இருக்கு, அன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். கருத்து கணிப்புல சொல்லுவேன், ஒரு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. போலரைசேஷன் வந்துன்னா கருத்து கணிப்பு பஞ்சா பறந்து போயிடும். பிரசாந்த் கிஷோருக்கு 23னாங்க, 3 தான் வந்து. அதனால இந்த போலியா பொய்யா ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் காசு கொடுத்து எழுதக்கூடிய அதை நானும் சிபி சண்முகம் மாதிரி ஏத்துக்கல்ல. விஜய்க்கு என்னங்கிறது 2026 எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணதை பார்த்துக்குவோம். நான் அப்படிதான் வாரேன், தெளிவா வாரேன். ஆனா பெருச்சாலியை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி உங்க பலகீனத்தை நான் சொல்றோம்னா, ஐயா சிபி சண்முகம், உங்களை மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ரொம்ப போல்டானவர்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த போல்ட்னஸ் 24ல ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. காங்கிரஸும் பாஜகவும் தேவையில்லாத அணியினார். சீமான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள், இதே வார்த்தையை சொன்னார். காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், மீத்தேன் அது எல்லாமே சொல்லிக்கிட்டு இதே வார்த்தையை சொன்னார். இப்ப தமிழ்கூறு நல்லுலகில் உள்ள இவர் சிவி சண்முகத்தால விமர்சிக்கக்கூடிய அரசியல் விமர்சனம் சேர்த்துதான் நான் என் கருத்தை சொல்றேன். இது உண்மையா இல்லையான்னு மனச்சாட்சிப்படி சிவி சண்முகம் சொல்லட்டு. ஐயா, தென் மாவட்டம் எம்ஜிஆருக்கு கோட்டை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல முத 77ஆம் ஆண்டு 73ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று 55 விழுக்காடு வாக்கு பெற்று போட்டியிட்ட அனைத்து கட்சிகளை விட எம்ஜிஆர் அதிகம் ஓட்டு திண்டுக்கல்ல பெற்று ஜெயித்தார். 77 தென் மாவட்டங்கள் எம்ஜிஆருக்கு பெரிய அளவு கை கொடுத்தது. எங்க சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், திருநெல்வேலியில 35 விழுக்காடுக்கு மேல வாக்கெடுத்து 4 மணி போட்டியில ஜெயித்தார். இன்னைக்கு அதே திருநெல்வேலியில உங்க ரெட்டலை எப்படியா 8% போச்சு. இன்னைக்கு ராமநாதபுரத்துல டிஆர் ராமசாமி ஒரு அகமுடைய தேவர், அவர் எம்ஜிஆர் மன்றம் தாமரைக்கனே அவர் தான் அங்க எம்ஜிஆருக்கு தான் நான் ஒட்டுப்பட்ட ராமமன்றத்துல அவரு வெற்றி பெற்ற இடம். இன்னைக்கு எப்படியா ராமநாதபுரத்துல 9 விழுக்காடுக்கு போச்சு. தேனி கூடலூர் ராமசாமின்னு ஒரு நாயுடு சமூகம், பிடிஆர் பழனிராஜனா 2 லட்சம் ஓட்டுக்கு மேல தோக்கடிச்ச இடம். அங்க எப்படியா இங்க 13 விழுக்காடுக்கு டெபாசிட் இழந்து போச்சு. சரி, நீங்க எல்லாம் பார்லிமெண்ட் அசம்பிளிக்கிறீங்க. மனச்சாட்சிப்படி நியாய உணர்வுள்ள நடுநிலைமையான அரசியல் விமர்சகர் எவனும் மறுக்க முடியாது. கேட்டா ரவீந்திரன் நாடாரு, சீமான் நாடாருன்னு ஈனத்தனமா இழிவா பேசுவானுங்க. உண்மைதான், மறுக்க வரல. கருத்து சரியா, பாயிண்ட் சரியா, அதை சொல்லு. தென் மாவட்டம் அதிமுக கோட்டை, 60 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அங்க சீமான் மைக் சின்னம் எடுத்த வேட்பாளர்கள் வாக்குகள், ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 7 அதிமுக வேட்பாளர்கள் எடுத்த வாக்குகள் 30,000 வாக்கு 60 சட்டமன்ற தொகுதியில் சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமியோட அதிகம்.
இது நடந்த விஷயம், கருத்து கணிப்பு அல்ல. கருத்து கணிப்பு போலியா பொய்யா ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜினாவும் காசு கொடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த வேலை இல்லை இது. ரவீந்திரன் துரைசாமி சொல்ல நடந்த விஷயம். அப்ப இதுல சி வி சண்முகம் ரவீந்திரன் துரைசாமி கிட்ட கருத்துக்கிட்ட மண்டியிடணுமா வேண்டாமா? ரவீந்திரன் துரைசாமி கருத்துக்கிடம் சி வி சண்முகம் மண்டியிட வேண்டுமா வேண்டாமா? மண்டியிடணுமா இல்லையா? சொல்லுங்க. சி வி சண்முகம் கருத்துக்கிட்ட தான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துறாதீங்க. என் கருத்து சரிங்கிறத மண்டிட்டு உண்மைன்னு ஒத்துக்கணுமா வேண்டாமா? ஒத்துக்கணுமா வேண்டாமா? மண்டிட்டுங்கிற வார்த்தை கருத்துக்கு தான், வேற மற்றபடி தப்பா சொல்லல. அவர் பெரிய செல்வாக்கான தலைவர் தான். கிராமப்புற உள்ளாட்சியில அவரு பெரிய சாதனை படைச்சவர். 2 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலே அங்க ஜெயித்தவர். அதிமுக வேற எங்கேயும் ஜெயிக்காத போது விழுப்புரத்துல அவர் செல்வாக்கான ஒரு தலைவர் தான். அதை நம்ம மறைச்சோ பேச விரும்ப மாட்டோம், உண்மையை ஒத்துக்குவோம். அப்ப கன்னியாகுமரி மக்களவை தொகுதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமானுக்கு பொசிஷன் என்ன? ஆனா இன்னைக்கு 4வது இடம் நாம் தமிழர் சீமானுக்கும் கீழே. அதிமுகவுக்கு வாக்களிச்ச பறையர்கள், முக்குவர்கள், ஆசாரி சமூகம். நாடார்லாம் பெருசா சீமானுக்கு போடல. நாடார்கள்லாம் இந்த நாடார் மோடிக்கும் கிறிஸ்தவ நாடார் சோனியாவுக்கும் போட்டாங்க. இங்க அதிமுகவுக்கு வாக்களிச்ச இந்த சமூகம், செக்கால இந்த மாதிரிப்பட்ட வாணிய செட்டியாரு, இந்த சமூகங்கள் ரெட்டாலையை கைவிட்டுட்டு இந்த ரெட்டாலையால பிரயோஜனம் இல்லைன்னு சீமானுக்கு மைக்கு முன்னாடி போயிட்டாங்களே. ஏன்னா சீமானுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தா சி வி சண்முகம். நடந்த விஷயத்த மாத்தி மறிச்சு சொல்ல முடியாது. கருத்து கணிப்பை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, நானும் கொஸ்டின் பண்றேன். எனக்கும் கருத்து கணிப்புல உடன்பாடு கிடையாது. சி வி சண்முகமும் ரவீந்திரன் துரைசாமியும் ஒரே கருத்துல இருக்கிறோம். 4% தான் தினத்தந்தி கருத்து கணிப்பு போட்டான். சீமான் 8 வந்தாரு, டபுள் மடங்கு வந்தாரு. 33 கிட்ட போட்டான் அதிமுகவுக்கு, 20 தான் அதிமுக வந்தது. சோ இன்னொரு விஷயம், புதுச்சேரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல் ஆட்சி அரியணையில அதிமுக ஏற்றின இடம். விஜய் கூட சீமான் மேல பொறாமையில அதிமுக அங்க பலகீனப்பட்டுங்கிற கருத்தை சொல்லல. அது பொறாமை, பொச்சரிப்பு. அதிமுக 4வது போயிட்டு சீமான் 3வது வந்தாங்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் காந்தாரித்தனமா விஜய்க்கு வயிறு எரியுது. சொல்லல. நான் சி வி சண்முகத்திட்ட கேட்கிறேன், சீமானுக்கு பெர்மிஷன் கேண்டிடேட்டா இருந்து ஏன் சீமானுக்கு கீழே புதுச்சேரியில போனீங்க? ஏன் போனீங்க? அப்ப நீங்க அங்க பேசுறது எல்லாமே நடந்த விஷயத்துல மாத்தி மறிச்சு பேசுறீங்க. கருத்து கணிப்பு பற்றி நீங்க என்ன பேசுறீங்க? அதை நானும் மறுக்க வரல. எனக்கும் கருத்து கணிப்புல உடன்பாடு கிடையாது. 1000 கருத்து கணிப்பு 1000 விதமா வருது. ரெட்டிகள் கருத்து கணிப்பெல்லாம் சீமான் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் போட்டியிட்டு வருது. அதெல்லாம் தேர்தல் முடிவுல நம்ம பார்த்துக்கலாம். நடந்த விஷயத்த மாத்தி மறிச்சு பேச முடியாது. அடுத்தால 210 சீட்டு ஜெயிப்போன்னு ஐயா எடப்பாடி சொல்றாரு. இப்படித்தானே நீங்க மக்களவையிலும் சொன்னீங்க. மக்களவையில இப்படித்தானே சொன்னீங்க, நாங்க சொல்றவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு, நவீன் பட்நாயக் மாதிரி ஜெயிப்போம், ஜெகன் மாதிரி ஜெயிப்போம்னு சொன்னீங்க. என்னங்க ஜெயித்தீங்க? ஒரு சீட்டு வராது நான் தானே சொன்னேன். அதானே நடந்தது. என் மேட்டர்ல 15 விழுக்காட்டுல நிறுத்துவோம்னு சொன்னேன். அது 20 விழுக்காடு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அப்போ நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்றீங்க. அது எப்படி? நீங்க சேலத்துல 38 விழுக்காடு எடுத்துட்டீங்களே, திருநெல்வேலி 8 தானே எடுத்திருக்கீங்க, சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் 36 எடுத்திருக்கீங்களா? முழு பூசொலிக்காய மறைக்க வேண்டாம். 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தப்பு. எடப்பாடி செய்தது தவறு, சி வி சண்முகம் செய்தது தவறு. ஆண்மை உள்ள ஒரு அரசியல் தலைவனா நாம் தமிழர் சீமான் அடிச்சு தூக்குறாரு. இத ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் செய்யணும்னு சொல்றாரு. இதிலே எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவாரு 26க்குள்ள. சீமான் இந்த கருத்தை சொல்றதிலே எடப்பாடி சி வி சண்முகமும் 26ல பலகீனப்படுவாங்க. சும்மா பொய்யும் புரட்டுமா? அது பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற. ஆமாதான், ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற தான். ஏன் நீங்க விழுப்புரத்துல 36 விழுக்காடு எடுக்கக்கூடியவங்க எதுக்கு கன்னியாகுமரியில 4 விழுக்காடு எடுக்கிறீங்க, திருநெல்வேலியில 8 விழுக்காடு எடுக்கிறீங்க? எம்ஜிஆர் அப்படியே எடுத்தாரு. எம்ஜிஆர் எல்லா இடமும் ஒரே மாதிரி தானே எடுத்தாரு. ஜெயலலிதா எல்லா இடமும் ஒரே மாதிரி தானே எடுத்தாங்க. உங்களுக்கு மட்டும் இந்த வேறுபாடு? முழு பூசணிக்காக சோத்தை வச்சு மறைக்க முடியாது. சும்மா 4 பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு நீ உங்களுக்கு ஆதரவான அரசியல் விமர்சகர்களை வச்சுக்கிட்டு மறைக்க முடியாது. நடந்த விஷயத்துல யாரும் தெட்டு திருச்சி மறிக்க முடியாது. இதுதான் எல்லா விவாதத்திலையும் எல்லாருக்கும் நான் லாக் போடுறேன். நாளைக்கு நடக்கதை என்ன வேணாலும் சொல்லு. சீமான் 17% வருவாரு, ஏன் கருத்து. விஜய் 8% வருவாரு, விஜய் 8 வந்தா சீமான் 26 வருவாருன்னு ஆதவர்ஜுனாவை நான் ஒரு கொட்டி சொல்றேன். அது 26ல ரசூல்ல பாத்துக்கலாம். நடந்த விஷயத்த மறைக்க முடியாது. சி வி சண்முகம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல, யாருனாலும் மறைக்க முடியாது. அதை தான் நான் அடிச்சு தகர்த்து எறிகிறேன். என்ன கண்டு பதறாங்க, என்ன கண்டு அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க. கருத்துக்கு ஒன்னால பயிர் சொல்ல முடியல. அப்ப சீமான்
தன் கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு. நீ என்ன உறவாடி கெடுப்பாங்கன்னு சொல்றல்ல, அப்ப சீமான் கொள்கை நிலைப்பாட்டுல காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணி, திமுக அண்ணா திமுகவும் ஊர்குழல் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள்னு சொன்னார். ஒன்னை விட 1000 மடங்கு சீமான் போல்டா மத்திய அரசு மாநில அரசு எடுத்துட்டு இருக்காப்புல. அதை ஒத்துக்க சிவி சண்முகம் ஜி, ஒத்துக்கிடுங்க சிவி சண்முகம் ஜி. ஓகே, அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டுல அந்த மாதிரி பாஜக கூட்டணி போயிருக்கிறாப்புல. அப்ப அவரு பழனிசாமியா இருக்காரு, சீமான் உறுதியா இருக்கிறாரு, பழனிசாமி இருக்கிறார். அடுத்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் 24 பிறகு சீமான் நிற்கிறாரு. எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதி வாரி கணக்கெடுக்க நடத்தாம இடஒதுக்கீடு கொடுக்க தவறு, வன்னியர் அதிகம் இருந்தா அதிகம் கொடு, குறைவா இருந்தா குறைவா கொடு, எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு அடிச்சு நிற்கிறாரு. உங்களுக்கு டாக்டர் ராமதாஸ் உடனே 10.5 எடுத்து வைங்கிறாரு. உங்களுக்கு அதுக்கு தைரியம் இல்லை, நிலைப்பாடு எடுக்க முடியல, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. இதான் சீமான் சொன்னார், கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. எடப்பாடியும் சேர்த்துதாங்க, எடப்பாடியும் சேர்த்துதாங்க அவர் சொன்ன வார்த்தை. எடப்பாடி விஜய் வராதது, களத்துக்குள்ள வராதவர், அவர் கற்பனை அரசியலில் வாழக்கூடியவர். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனாவுக்கு கற்பனை அரசியல் கோஷ்டிகள் களத்துக்குள்ள வராம ஓடிட்டாங்க. சோ சீமான் அதே உங்களையும் சேர்த்தான்னு சொல்றாரு. சீமான் நின்னாரு, தெளிவா நின்னாரு, நிக்கிறதே ஒரு தைரியம். அடுத்து ஈரோடு கிழக்கு, அங்கேயும் களத்துக்குள்ள வராம எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். காரணம், ஆற்றல் அசோக்குமாருக்கு 23 விழுக்காடு ஓட்டு தான் மக்களவையில். சீமானுக்கும் பிரமிஷனல் கேண்டிடேட் கிடையாது, 8.3 விழுக்காடு ஓட்டு. களத்துக்குள்ள நின்னா சீமான் ஈர்ப்பு சக்தியில, சோசியல் இன்ஜினியரிங்ல, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேல பலன் இல்லாத ஜாதிகளால சீமான் உயர்வார், நீங்க தாழ்ந்து போவீங்க. அப்ப சீமானுக்கும் உங்களுக்கும் ஈரோடு கிழக்கிலே வித்தியாசம் இல்லைன்னு வந்து போகும். களத்தை விட்டு ஓடிட்டீங்க, யார ஊரெல்லாம் ஏமாற்ற முடியாது. சோ உறுதியா சொல்றேன், ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கு 2026 எடுப்பார், எந்த மாற்றமும் இல்லை. 48 எடுப்பாருன்னு சொன்னேன், 47 வந்தாரு. இப்ப நான் சொல்றேன் அவர் 45 விழுக்காடு வாக்கு எடுப்பார். 2வது எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 10 விழுக்காட்டுக்கு மேல கண்டிப்பா இருக்கும், ரெட்டை இலக்கத்துல இருக்கும். இதுதான் உண்மை. நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னா சீமானுக்கு அதுதானே பொருந்தோம். மோடியே சொல்றாரு சத்ரியன் குருமூர்த்தி கிட்ட, எப்படி அகாலிடல், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஐஎன்எல்டி, பிஆர்எஸ் இவங்க எல்லாரும் வாக்கு வங்கி குறையும் போது இவர் மட்டும் 3.8 இருந்து 8.2 2.5 மடங்கு குறைஞ்சிட்டாருன்னு சொல்லும் போது குருமூர்த்தி சொல்லிட்டு வர்றாரு. அவர் அதிமுகவுல பலன் இல்லாத காஸ்டுகளை தன்வசப்படுத்துறாரு. அதிமுக 2 ஜாதி கட்சி ஆயிட்டு அந்த சூழ்நிலையில பலன் இல்லாத பறையர், செங்குந்தர், உடையார், முத்தரையர், யாதவர் போன்றவங்க எல்லாம் இந்த ரெட்டையில, எடப்பாடி ரெட்டையில பலன் இல்லைன்னு சீமான்ட்ட போறாங்க. இதுதானே உண்மை. பட்டமன்றம் பார்லிமெண்ட் சொல்லு, சீமானுக்கு அது பொருந்தும் இல்ல. சீமான் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல உங்களை பலகீனப்படுத்தி இருக்காருல்ல. அப்ப மீண்டும் அதே கன்ஷிராம் ஸ்டைல்ல பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு ஸ்டாலின் கொடி பிடிக்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர் அவங்க வளர்ச்சி அடைந்தது, அதை ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரு. அருந்ததியின் புறமொழியாளர் கன்சால்டேட் பண்றாரு. ஈரோடு கிழக்குல கை சின்னத்துக்கு 85% அருந்ததியர் போட்டிருக்காங்க. ஈரோடு கிழக்குல உதயசூரியனுக்கு 100% அருந்ததியர் போட்டிருக்காங்க. கலைஞரை தெய்வம் வச்சு கும்பிடுறாங்க. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட அருந்ததியர்கள் இன்னைக்கு முக ஸ்டாலினுக்கும் உதயசூரியனுக்கும் போடுறாங்க. அப்ப இந்த அரசியல் மாற்றம் வந்துட்டு இல்ல. இதை மறைச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் அசம்பிளின்னு விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம ஓடிட்டு போய் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் கேட்கறது நியாயங்க. நியாயம் உள்ளவன், தரவுள்ளடி பேசக்கூடியவன் நான் சொல்றத சரியா தப்பான்னு சொல்லு. எது நான் சொல்றதுல தப்பு? நியூஸ்டே தொலைக்காட்சியில் உட்கார்ந்து விவாதிக்க தயார் சிவி சண்முகத்துக்கிட்ட. நடக்காது. நான் உண்மையோடு நேர்மையோடு நிற்கிறேன், உறுதியா நான் நிற்கிறேன், உண்மையை பேசுறேன். எடப்பாடி பழனிசாமி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் கிட்ட சீமான் கிட்ட பலகீனம் அடைவார். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் தொண்டர்கள்ட்ட, ஜெயலலிதா தொண்டர்கள்ட்ட, விஜய் செங்கோட்டையன் பலகீனம் அடைவார். செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்துல விஜய்க்கு கேண்டிடேட் இல்லைன்னு 50 கேண்டிடேட் மேல விஜய் கிடையாது. செங்கோட்டையன் 25-30 கேண்டிடேட் கொண்டு வந்துருவாரு களத்துக்குள்ள. விஜய்க்கு பாப்புலாரிட்டி, எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பரப்புதல், 30க்கு மேற்பட்ட கொங்கு மண்டல அதிமுக அதிருப்தியாளர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்குல, ரெட்டையில வாக்குல பலகீனப்படுத்துவார் விஜய். தென்
மற்ற பகுதிகளில் வந்தால் விஜய்க்கு கேண்டிடேட் ஓடி அடைஞ்சிரும். கொஞ்சம் தேடணும். கமலஹாசன் மாதிரி தான் விஜயும் கேண்டிடேட், கமலஹாசனோட குறைவாக தான் விஜய்கிட்ட கேண்டிடேட் இருக்கு. அதில் செங்கோட்டையன்கள் வந்தால் அது கேண்டிடேட் வந்து ஓடி அடைஞ்சிரும். ஸோ அதுலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்படையும். இதெல்லாம் உண்மை. நான் எடப்பாடி பழனிசாமியை பற்றி மக்களவையில் சொன்னது 15% நிறுத்துவோம். 20% வந்துட்டார், மறுக்க வரல. இப்போ ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு சசிகலா, தினகரன், OPS 10.5க்கு எதிராக பாரத ரத்னா கேட்கிறார். தப்பு இல்லை. ஐயா வள்ளல் மாதிரி தூயவர், தேசிய தலைவர், கொடுக்க வேண்டியதுதான். ஏன் இந்துக்களின் தந்தை ஐயா தாழ்லிங்க நாடாருக்கு கேட்கல? நாடார்னா உங்களுக்கு கசுக்குமோ? உங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் தானே நாடார்களை சேர சோழ பாண்டிய தென்னிந்தியாவை ஆண்ட அரசமரன் சொல்லும் போது இதே எடப்பாடி பழனிசாமியும் இதே சிவி சண்முகம் அடிமையா இருந்து ஆமா ஆமான்னு மூச்சு விட முடியாம இருந்தவங்க தானே. அப்போ நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு பலம். எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழப்பாடி செங்கோட்டை மூலமா அதிமுக அதிர்ச்சியாளரை எடுத்து விஜய் பலம் பெறாரு. ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும். இதுதான் உண்மை. நீங்க எத்தனை பொதுக்குழு போட்டாலும், எடப்பாடியும் சிவிஎஸ் என்ன போட்டாலும் முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க முடியாது, உங்க வீழ்ச்சியை மறைக்க முடியாது. இதுதான் உண்மை நிலைமை. பொறுத்திருந்து பாருங்க. 2026 உங்களுக்கு இந்த நிலைமை தான் வரும். நான் உறுதியா சொல்றேன், தரவுகளோட சொல்றேன். 10 கெட்டு நான் சொல்றது கரெக்டா இருக்குன்ற அடிப்படையில் அதை சொல்றேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார்.